அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தொடர்ந்து காவல் மரணத்துக்கும் காவல் சித்தரவுக்கும் பொருள் கொடுத்துட்டே இருக்காங்க. சிவகங்கை மானாமதுல ஆகாஷ் கலிசன் சொல்லிட்டு ஒரு இளைஞரை வந்துட்டு காவலர் அடிச்சு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் ஆச்சு. அவருடைய பாடியை வாங்காம இன்னமும் அவங்க பெற்றவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் இந்த கட்சி வந்து ஏன் ஆட்சி நடக்குது எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். புது டிஜிபி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில யாரை வேணாலும் சுடலாம், கையை காலை உடைக்கிறது தான் பெஸ்ட் போலீசிங் அப்படின்றதையே வந்து கடந்த கால ஆட்சியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ரவுடியை சுட்டோம்னா கொலை நின்றும், கொள்ளை நின்றும், பாலியல் வன்முறை நின்றும்ட்டு ஒரு எண்ணத்தில் அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு. நான் சிறைக்கு போகும்போது பார்த்தா மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல, கையை காலை உடைச்சிட்டு அனுப்புவாங்க. டாய்லெட் எப்படிங்க போவான் அவன்? ஜெயிலில் என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வச்சுருப்பாங்க? கஷ்டமாக இருக்கும். அவன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கூட எவனாவது ஒரு கைதி ஹெல்ப் பண்ணுவான். அவன் கொடும் குற்றத்தை நான் புரிஞ்சுருக்கலாம். அந்த குற்றத்தை நான் மறுக்கல, அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை. அதே போல் காலை உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் தான் இந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அண்டு நீதிமன்றம் விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது போன்ற வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த தவறை செய்தவர்கள். தயவு தாட்சணியமின்றி முதல்வர் அவர்கள் இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டால் பொதுமக்களுக்கு முதல்வர் மீதும் இந்த அரசின் மீதுமான நன்மதிப்பு கூடும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அதிமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றனர். நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தனது கட்சியை பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் தாவேகவையும் வீழ்த்துவதற்கு ஒரு தலைவன் வேலை செய்ய வேண்டுமா, அல்லது யார் கட்சியை விட்டு வெளியேறினாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை என்று கட்சியை நடத்த வேண்டுமா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்